எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிளான ஒரு ப்ளவுஸ் கட்டிங். அதாவது நிறைய அளவுகளெல்லாம் அளந்து கணக்கு போட்டு இந்த கோடாக வரைஞ்சி அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஈஸியான ஒரு மெத்தடில் ஒரு ப்ளவுஸ் கட்டிங் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நான் அளவுகள் எல்லாம் ஏற்கனவே நான் அளந்து வச்சுட்டேன். ஆனால் உங்களுக்கு அந்த அளவுகளை அளக்கிற மெத்தோடு நான் மறுபடியும் அந்த ப்ளவுஸ்குள்ளே எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத மறுபடியும் நான் ஒரு வீடியோவை நான் போடுவேன். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை பாருங்கள். ஈஸியாக எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் அளவுகள் எப்படி அளக்கணும் இது எல்லாமே நான் மறுபடியும் ஒரு வீடியோ போடுறேன். இப்போது நான் போடுற வீடியோ என்னென்னா, என்கிட்ட கிளாஸ் படிக்கிறீங்க இல்லையா, நம்ம பிள்ளைங்க எல்லாருக்குமே ஈஸியாக புரியும். என்னோடய வீடியோ பார்த்த உடனே உங்களுக்கெல்லாம் புரியும். ஏன்னா நம்ம இந்த மாதிரி தான் அங்கே கட் பண்ணுவோம். நம்ம கிளாஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணுறோம். இது வந்து ஒரு நேர் கட்டிங் ப்ளவுஸுக்கான வீடியோ. நேர் கட்டிங் ப்ளவுஸை முதல்ல நம்ம மார்பு சுற்றளவை எடுக்கிறோம். 4ல் ஒரு பாகம் அதை நான் எடுக்கிறேன். எடுத்து ஒரு 13 அளவுக்கு நான் வைக்கிறேன். துணியை 2ஆக மடித்து போட்டு 13 இன்ச் அளவுக்கு நான் வச்சுருக்கேன். அதை வச்ச உடனே அதை முதல்ல 13 இன்ச் வச்சதுக்கப்புறம் கட் பண்ணி எடுக்கணும். துணியை 2ஆக கட் பண்ணி நம்ம எடுக்கிறோம். அதுக்கப்புறம் பின் துண்டோட அளவை நம்ம எடுத்துக்குவோம். பின் துண்டோட உயரம் அப்படின்னு எடுப்போம். அந்த பின் துண்டோட உயரம் நான் வந்து ஒரு 14 + 1 15 நான் வச்சுக்கிறேன். பின் துண்டோட உயரம் ஒரு 15 அப்படின்னு நான் வைக்கிறேன். உங்களோட கை கீழ் துணியோட கீழ் பக்கம் இருந்து 15க்கு ஒரு புள்ளி வைக்கிறோம். அந்த புள்ளியோடு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மேலே உள்ள துணியை மடித்து மேலே போடுறோம். இந்த 15 இன்ச்சுக்கு அப்புறம் உள்ள துணியை மடித்து மேலே போடுறோம். அந்த புள்ளியை கையில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு மேலே துணியை மடித்து போடுறோம். இப்போ அடுத்ததாக நமக்கு தேவையான அளவு என்னென்னா, முன் துண்டோட உயரம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நம்ம ஒரு ப்ளவுஸுக்கு 8 அளவுகள் தேவை அப்படின்னு சொல்லுவோம் நம்ம கிளாஸுக்குள்ளே. அதே தான் இங்கே நம்ம பண்ணுறோம். இது வந்து முன் துண்டோட அளவு. முன் துண்டோட அளவு வந்து ஒரு 13 இன்ச்சுக்கு நான் வைக்கிறேன். முன் துண்டோட அளவு ஒரு 13 வைக்கிறேன். அதை என்ன பண்ணுறோன்னா, 1 இன்ச் அளவுக்கு முன் பக்கத்தில் ஒரு வளைவு ஷேப்பை நம்ம கொண்டு வரோம். சரிங்களா? இது என்னென்னா, நான் இப்போ வந்து இது வந்து உங்களுக்கு சிம்பிளாக ஈஸியாக பண்ணுறேன். இதில் இன்னும் நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் இதில் உண்டு. அதாவது 2 பக்கம் வளைவு வர மாதிரி அந்த மாதிரிலாம் உண்டு. அதெல்லாம் அப்புறமா பார்க்கலாம். அடுத்தது கழுத்தோட அளவு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு பொதுவான அளவு 2 இன்ச்சுக்கு வச்சாலே கரெக்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். 2 இன்ச்சுக்கு கழுத்தோட அளவுன்னு சொல்லுவோம் முதல்ல. அதுக்கப்புறம் அந்த புள்ளியிலேருந்து மறுபடியும் ஒரு 3 இன்ச்சுக்கு ஷோல்டரை ஒரு 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ அந்த ஷோல்டர் மார்க் பண்ண புள்ளியிலேருந்து ஆம்ஹோல், கைக்குழி அப்படிம்போம். ஆம்ஹோல் நம்மளோட கைக்குழி அளவு என்ன அப்படின்னா 6 இன்ச்சுக்கு நம்ம வைக்கிறோம். 6 இன்ச்சுக்கு ஆம்ஹோலாக வைக்கிறோம். அதில் ஒரு வளைவு ஷேப்பை நம்ம வரைகிறோம். ஒரு ஷேப்புக்கு ஒரு கட்டம் போட்டோம். அதில் ஒரு வளைவு ஷேப்பை வரைஞ்சிட்டோம். அதே மாதிரி முன்னாடி ஷோல்டர் புள்ளி குறித்தோம் இல்லையா, அங்கேருந்து கழுத்தோட உயரம் வைக்கிறோம். முன் கழுத்தோட உயரம் 6 இன்ச்சு. அதையும் அதே ஷேப் கூட போட்டு நீங்கள் அதுக்குள்ளே ரவுண்டு வரையலாம். இல்லை நீங்கள் அப்படியே வளைச்சி ஒரு வளைவாக வரையலாம். பின் துண்டில் கழுத்தோட அளவு 8 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கோம், புள்ளி குறிச்சிருக்கோம். அதை நம்ம அப்புறமா எடுத்து கட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ இதுதான் நம்மளோட 8 அளவுகள். இதே தான் மார்பு சுற்றளவு, பின் துண்டோட உயரம், முன் துண்டோட உயரம், கழுத்தின் அளவு, ஷோல்டர், கைக்குழி, கழுத்தோட உயரம். ஓகேங்களா? இப்போ நம்ம வரைஞ்சதுக்கப்புறம் இப்போது முன் துண்டை மட்டும் அந்த வளைவோடு கட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 4 பீஸையும் சேர்த்து கழுத்தை கட் பண்ணுறோம். அடுத்தது கைக்குழியை 4 பீஸையும் சேர்த்து கைக்குழியை கட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் முன் துண்டோட ஓப்பனை கட் பண்ணுறோம். அடுத்தது பின் கழுத்தை நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு பின் கழுத்தை நம்ம கட் பண்ணிக்கிறோம்.
அதுக்கப்புறம் இப்போ என்னென்னா முன் பக்கத்தில் கைக்குழியில் இன்னும் 1 இன்ச்சு இறக்கி நம்ம கட் பண்ணுவோம். அந்த ஷேப்பு 1 இன்ச்சுக்கு நம்ம இறக்கி கட் பண்ணணும். ஏற்கனவே கட் பண்ண அளவை விட 1 இன்ச்சு அளவுக்கு அந்த நடு சென்டரில் மட்டும் வளைவாக வரணும். மேல் பக்கமோ ஷோல்டர் பக்கமோ கட் பண்ணக்கூடாது. நடுவில் மட்டும் கொஞ்சம் இறக்கி கட் பண்ணணும். சரிங்களா? இது முன் துண்டில் மட்டும் கட் பண்ணணும். சரிங்களா? கட் பண்ணியாச்சு. இப்போது இந்த ஷோல்டர் நமக்கு அடையாளம் தெரியணுங்கிறதுக்காக அந்த ஷோல்டரில் சின்ன லேசாக ஒரு நாச்சு போட்டுக்கலாம். அது உங்களுக்கு அந்த ஷோல்டர் தையல் போடும்போது உங்களுக்கு அந்த அடையாளமாக இருக்கும். சரிங்களா? இப்போது இந்த ப்ளவுஸோட பாடி பீஸ் கட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இது வந்து நேர் கட்டிங்கு, அதனால் ஷோல்டர் ஜாயிண்டில் தான் இருக்கும். முன் துண்டும் பின் துண்டும் தனித்தனியாக இருக்காது, ஜாயிண்டில் இருக்கும். அந்த மாதிரி நம்ம கட் பண்ணியிருக்கோம். இது வந்து முதல் ஸ்டெப். அதாவது ப்ளவுஸில் நிறைய டிஃப்ரெண்ட்டாக டைப்பில் நம்ம கட் பண்ணலாம். இது வந்து முதல் டைப்பு ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். ஓகேங்களா? இப்போ முன் துண்டை பாடி பீஸை கட் பண்ணிட்டோம். அடுத்தது கைபாகம் கட் பண்ண போகிறோம். கைபாகமுக்கு பீஸை 4ஆக மடித்து போட்டுக்கிறோம். துணியை 4ஆக மடித்து போட்டுட்டு கைக்கு தேவையான உயரம் எடுக்கிறோம். கைக்கு தேவையான உயரம், அது கூட ப்ளஸ் உங்களுக்கு மடிக்கிறதுக்கு எவ்வளோ வேணுமோ 1 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ மடிக்கிறதுக்காக நீங்கள் வச்சுக்கோங்க. பண்ணிட்டோம். அடுத்தது கைக்குழி ஏற்கனவே வச்சோம் இல்லையா, நம்ம 6 வச்சோம் அந்த ப்ளவுஸில், அதில் +3 சேர்க்கணும். சேர்த்தா இந்த கை பாகமும் உடல் பாகமும் கரெக்டாக இருக்கும். அதனால் 6 + 3 9 கைக்குழி இந்த அகலம். அதுக்கப்புறம் 2.5 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி மார்க் பண்ணோம். இது பொதுவான அளவுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம கிளாஸில். அந்த 2.5 இன்ச்சுக்கு நீங்கள் அந்த மார்க்கோடு அந்த வளைவை நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கையோட ஷேப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த வளைவை இப்படியே கட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கையில் நம்ம பாடி பீஸில் முன்னாடி கட் பண்ணோம் இல்லையா, அந்த ஷேப்பை இந்த கையிலையும் கட் பண்ணணும். ஏதாவது ஒரு பக்கம் நீங்கள் ஏதாவது ஒரு பக்கத்தில் இந்த ஷேப்பை கட் பண்ணிக்கோங்க. அதுவும் அந்த நடு சென்டர் அப்படின்னா ஒரு கையோட சென்டர் 1 இன்ச் அளவுக்கு அந்த ஷேப்பை நீங்கள் அங்கே வளைவாக வரைஞ்சி கொண்டு வரணும். முதல்ல சொன்ன மாதிரி தான் மேலேயோ இங்கே அதை கை மேல் பக்கமோ சைடு கீழேயோ அந்த கட்டு வரக்கூடாது. அங்கே ரெண்டும் சமமாக இருக்கணும். ஓகேங்களா? நடுவில் மட்டும் அந்த வளைவு வளைச்சி கொண்டு வரணும். 1 இன்ச் அளவுக்கு வளைச்சி கட் பண்ணால் போதும். ஓகேங்களா? இப்போ இது வந்து இந்த ப்ளவுஸ் வந்து நல்ல பக்கம் கெட்ட பக்கம் தெரியும். ஆனால் நீங்கள் நார்மல் ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணும்போது நீங்கள் அதை மார்க் பண்ணிக்கணும். ஒரு இன்ட்டு மார்க் போட்டுக்கணும். மேல் பக்கம் எது உள் பக்கம் எதுங்கிற ஒரு மார்க் போட்டுக்கணும். ஓகேங்களா? இப்போ அடுத்தது பட்டி பீஸ் கட் பண்ணுறோம். நம்ம கட் பண்ண பீஸ்லேயே நம்ம 1 மீட்ரு பீஸுங்கிறதால அதிலே வளைவு பாகம் வரும் இல்லையா, அந்த வளைவு பாகத்தையே நம்ம அப்படியே 2ஆக மடித்து போட்டு நமக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த பட்டியோட உயரம் வந்து ஒரு 3 இன்ச்சு இருந்தாலே போதும். 3 அல்லது 3 இருந்தாலே போதும் பொதுவாக பட்டியோட அளவு. ஓகேங்களா? பட்டியோட நீளம் எவ்வளோ வேணும் அப்படின்னா உங்கள் ப்ளவுஸோட நீளம், உங்களோட ப்ளவுஸ் முழுசாக அந்த தையல் தாண்டி எவ்வளோ பீஸ் இருக்கோ அவ்வளோ நீளம்க்கு எடுத்துக்கணும். இப்போ நான் 2 பீஸை ஜாயிண்டில் உள்ள மாதிரி கட் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த பீஸ் நல்லா எக்ஸ்ட்ரா பீஸ் நிறையா இருக்குது. அதனால் நான் ஜாயிண்ட் வர மாதிரியே 2 பீஸ் கட் பண்ணிட்டேன். அடுத்தது பட்டி பீஸ் கட் பண்ணுவோம். பட்டி பீஸ் அப்படின்னா 1.5 இன்ச்சு 1, 2 இன்ச்சு 1 அப்படின்னு நம்ம கட் பண்ணுவோம். 1.5 இன்ச்சு எதுக்கு அப்படின்னா பட்டனுக்காக, அதை கொக்கி வைக்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணுவோம். 2 இன்ச்சு பீஸ் எதுக்கு அப்படின்னா நம்ம அந்த வி ஷேப் பண்ணுவோம் இல்லையா, அந்த வி ஷேப்போ அல்லது கயிறு கட்டுவோம் இல்லையா, அந்த கயிறுக்காக அதை யூஸ் பண்ணுவோம். அதை கட் பண்ணிக்கிறோம். அடுத்தது கழுத்துக்கான கிராஸ் பீஸுகளை நம்ம கட் பண்ணுறோம். 1 இன்ச் அளவுக்கு அந்த துணியில் இப்படி குறுக்காக ஒவ்வொரு இன்ச் அளவுக்கு இப்படி கிராஸ் பீஸ்களை கட் பண்ணிக்கோங்க. இது கழுத்துக்கான பீஸு. கழுத்துக்கு மெயினாக கிராஸ் பீஸ் நீங்கள் ஜாயின் பண்ணால் தான் உங்களுக்கு கழுத்தோட ஷேப்பு நல்லா வரும். ஓகேங்களா? இப்போ தேவையான அளவுக்கு நம்ம கிராஸ் பீஸ்களை கட் பண்ணிக்கிறோம்.
ஓகேங்களா. இவ்வளோ தான் நம்ம இப்போ கட் பண்ண வேண்டிய பீஸ்கள் இவ்வளோ தான். பாடி பீஸு, கை பாகம், பாடி பீஸ் கட் பண்ணிட்டோம். அடுத்தது கை பாகம் கட் பண்ணிட்டோம். அந்த கை பாகம் வந்து முன் துண்டில் எப்படி வெட்டு வருதோ அதே வெட்டு அந்த கையில் வர வெட்டு முன் பக்கம் உங்களுக்கு வரணும். ஓகேங்களா. இப்போ பாடி பீஸோட பட்டி பீஸை கட் பண்ணிட்டோம். அடுத்தது அந்த 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு பீஸை கட் பண்ணிட்டோம். இது 2 இன்ச்சு பீஸு, இது 2 இன்ச்சுக்கான பீஸு. அடுத்தது 1.5 இன்ச்சுக்கான பீஸை கட் பண்ணிட்டோம். அடுத்தது அந்த கை பாகமாக மாறாமல் வைக்கணும். இது வந்து உள்பக்கம் வெளிப்பக்கம் தெரிகிற பீஸுங்கிறதால நமக்கு தெரியும். ஆனால் நீங்கள் நார்மல் பீஸ் கட் பண்ணும்போது அது இன்ட்டு மார்க் போட்டு அந்த வெட்டு வந்து முன்னாடி வர மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். கையில் கட் பண்ண அந்த வெட்டும் பாடி பீஸை கட் பண்ண அந்த முன்னாடி கட் பண்ணிங்கன்னா அந்த வெட்டும் ரெண்டும் ஜாயிண்ட் ஆகணும். ஓகேங்களா. அந்த மாதிரி நீங்கள் தைக்கும்போது அப்படி பண்ணணும். ஓகேங்களா. இப்போ அடுத்தது கிராஸ் பீஸ்களை கழுத்து பாகத்தில் ஜாயின் பண்ணணும். நம்ம கட் பண்ண வேண்டிய பீஸ்கள் இவ்வளோ தான். பாடி பீஸு, கை பாகம், பட்டி பீஸ், வளைவு பட்டி பீஸு, 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு பட்டி பீஸு, கிராஸ் பீஸ். ஓகேங்களா. இவ்வளோ தான் நம்ம கட் பண்ண வேண்டியது.